2,62,200 ட்ரேட் ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி ஜெயின் ஸ்டேட். அதை இப்போ செபி தடை பண்ணியிருக்காங்க. என்எஸ்சியில் குறிப்பாக பேங்க் நிஃப்டியை ஹெவியாக மேனிபுலேட் பண்ணது காரணத்தினால செபி ஜெயின் ஸ்டேட்டை தடை பண்ணியிருக்காங்க. ஜெயின் ஸ்டேட் சும்மா 32 லட்சம் கோடி அளவுக்கு அவங்க ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே அதில் ஓனர் கிடையாது. வெறும் 20 பேர் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் அந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி எவ்வளவு பெருசுன்னு நீங்க பாத்தீங்கன்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட் 10 லட்சம் கோடி மேனேஜ் பண்றாங்க. LIC 40 லட்சம் கோடி மேனேஜ் பண்றாங்க. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் 6 லட்சம் கோடி மேனேஜ் பண்றாங்க. இந்தியன் ஈக்விட்டி 400 லட்சம் கோடி. இந்தியன் ஈக்விட்டியும் ஜெயின் ஸ்ட்ரீட் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஜெயின் ஸ்ட்ரீட் இந்தியாவோட கேபிட்டலே 10% வச்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜெயிண்ட் தான் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட். 35,000 கோடி அளவுக்கு லாபம் பண்ணதா நியூஸ் வந்தது. இது எப்படி வெளிவந்ததுன்னா அமெரிக்காவுக்குள்ள மேன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் ஜெயின் ஸ்ட்ரீட் அளிச்ச வாக்குமூலத்துல அது வெளிவந்தது. அது போக அந்த லாபம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்தியாவில் கூட ஆப்ஷன் ட்ரேடிங் மூலமா வந்தது அப்படிங்கிறது ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இதை வெளிப்படையாக அவங்க சொல்லிட்டாங்க. பட் அதோட தாக்கத்தை இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை. இப்போ செபி அவங்க கம்ப்ளீட்டா அவங்க தடை பண்ணிட்டாங்க. இது போக இப்போ பிஎஸ்சியில் அவங்க தான் மேனிபுலேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கூட செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணக்கூடியது எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், அப்புறம் பிரைஸ் டிஸ்டோர்ஷன் மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பிட் அண்ட் டாஸ்க் இருக்கு இல்லீங்களா, இந்த பிட் அண்ட் டாஸ்க்ல பிட்டும் இவங்க தான் பிளேஸ் பண்றது, ஆஸ்கும் இவங்க தான் பிளேஸ் பண்றது. கம்ப்ளீட் மார்க்கெட் மேக்கரா இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்க இந்தியாவில் கூட என்எஸ்சி மார்க்கெட் மட்டும் இல்லாம பாண்ட் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னு இவங்க கால் வைக்காத இடமே கிடையாது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எஸ்ஜிஎக்ஸை மேனிபுலேட் பண்றது இவங்க தான் அப்படி நியூஸஸ் இப்ப வெளிவந்துட்டு இருக்கு. கிரிப்டோல இருக்கிற மேஜரான ஓடிடி டெஸ்க்லயும் பினான்ஸ் போன்ற கம்பெனிக்கு இவங்க தான் லிக்விடிட்டி ப்ரொவைடரா இருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்டா சில ஸ்ட்ராட்டஜி அவங்க டிப்ளாய் பண்றாங்க. இதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் டிஃபரன்ஸை அவங்க மேனேஜ் பண்றாங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஆப்ஷன்ல இவங்க எல்லா கான்ட்ராக்ட்ஸும் இவங்களுக்கு தான் லிக்விடிட்டி கொடுக்குறாங்க. சுமார் ஒரு நாளைக்கு மட்டுமே 2,62,200 ட்ரேட்ஸ் இவங்க பண்றாங்க. குறிப்பா வீக்லி ஆப்ஷன் இருக்கிறப்ப வீக்லி மட்டும் இல்லாம மந்த்லியும் அவங்க ஹெவி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சுட்டா செபி February 6 அவங்களுக்கு ஒரு காஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு உடனடியா நீங்க இதை நிறுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு 3 மந்த்ஸ் அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் செபி சீக்கிரட்டா அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 3 மாசம் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு May 15 திரும்பவும் அந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணாங்க. அதுலயும் அவங்க எக்ஸப்ஷனலா ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. லிஸ்டோ டீடைல்ஸ் நமக்கு ஒரு எக்ஸலா கிடைச்சது. அதை வச்சுட்டு சில மாடல்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி பார்த்தோம். அதுக்கான முடிவை உங்க ஸ்கிரீன்ஷாட்டை நான் ஷேர் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க அது எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. போது பிட் அண்ட் டாஸ்க்ல ரெண்டுலயுமே அவங்க மேனேஜ் பண்ணிருக்காங்க. இப்போ 48 ரூபீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட்ல 48 இவங்க தான் பிளேஸ் பண்றாங்க. அதே மாதிரி 49ல இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்லயும் ரெண்டுமே இவங்க தான் லிக்விடிட்டி கொடுக்குறாங்க. இப்போதைக்கு ஜெயின் ஸ்ட்ரீட் தடை வந்ததுனால லிக்விடிட்டி எல்லாமே டிராப் ஆயிருக்கு.